அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரகாபொலையில் சிக்கிய சட்டவிரோத எரிபொருள் களஞ்சிய சாலை. கொழும்பிலிருந்து செவ்வந்திக்கு வந்த அவசர அழைப்பு. கோடிக்கணக்கில் விரயமாகியுள்ள வரிப்பணம் அரசாங்கத்திற்கு சிக்கல். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய காவல்துறையினர் தீவிரமடையும் விசாரணை. நாட்டில் சில பகுதிகளின் 30 மணி நேர நீர் விநியோக தடை. சட்டவிரோத மணல் கடத்தல், போலீசாரின் அதிரடி சோதனை. இம்மாதத்திற்கான முதல் 15 நாட்களுக்குள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. ரஷ்யாவில் வெடித்து சிதறிய வெடிமருந்து தொழிற்சாலை, 3 பெண்கள் உயிரிழப்பு. தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம், ரயில்வே ஊழியர்கள் சங்க அதிகாரிகள் தெரிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். சட்டவிரோதமான முறையில் நடத்திச் செல்லப்பட்ட எரிபொருள் களஞ்சிய சாலை ஒன்றை அதிகாரிகள் முற்றுகையிட்டு அங்கிருந்து பெருந்தொகையான எரிபொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை வரகாபொல பிரதேசத்தின் மாகேன பகுதியில் நடைபெற்றுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட குறித்த சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோத எரிபொருள் களஞ்சிய சாலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 790 லிட்டர் எரிபொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து வரகாபொல தோலங்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை வரகாபொல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சிபந்தி மேலதிக விசாரணைகளுக்காக இன்றைய தினம் மித்தனிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அருணா விதானகமகி எனப்படுகின்ற கஜா என்பவரின் கொலை தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிபந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் தெரியவந்துள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள், அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி கேகல்பத்ர பாத்மேயின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் கமாண்டோ சமிந்துவும் மித்தனிய பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். எனினும் கேகல்பத்ர பாத்மே உடனடியாக கொழும்பிற்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்பிற்கு சென்றதாகவும் மறுநாள், அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி நீதிமன்ற வளாகத்திற்குள் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பிப்ரவரி 18ஆம் தேதி அருணா விதானகமகி என்கின்ற கஜாவை கொல்வதற்கு பாத்மே வண்டிகையும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மெத்தேனியாவிற்கு அனுப்பியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் திடீரென மாற்றப்பட்ட திட்டத்தின்படி சஞ்சீவவை கொல்ல அவர்கள் விரைவாக கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கலாம் மற்றும் 18ஆம் தேதி கஜாவை கொல்ல மற்றொரு தரப்பினர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே சஞ்சீவவை கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற இசாரா சிபந்தி பயன்படுத்திய மொபைல் போனும் கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் தப்பிச் செல்லும் போது முச்சக்கர வண்டி சாரதியிடம் போனை கொடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தொலைபேசியிலிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அதன்படி பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது. கேகல்பத்ர பாத்மேயின் அறிவுறுத்தலின் பேரில் மதுகமிஷான் தொடங்கொடவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் அவருக்கு வசதியான தங்குமிடத்தை வழங்கியதாகவும், ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் இசாரா சிபந்தி என்பது தனக்கு தெரியாது என்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயிற்சி திட்டங்களில் கலந்து கொள்ளாமல் அல்லது பாதியிலேயே திரும்பி பல அரசு வைத்தியர்கள் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்று வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் விரிகமாக்கியுள்ளனர். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அண்மைய அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. 2009 முதல் 2023 வரையில் தேசிய வைத்தியசாலையின் ஒரு கதிரியக்க நிபுணர் மேற்கொண்ட 29 வெளிநாட்டு பயணங்களில் அனுமதியின்றி பயணம் செய்தமை மற்றும் பயிற்சிக்கு செல்லாமல் கொடுப்பனவுகளை பெற்றமை கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயிற்சிக்கு பின்னர் கட்டாய சேவைக்கு திரும்பாத வைத்திய அதிகாரிகளிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பிணைப்பணத்தை மீளப் பெறுவதில் சுகாதார அமைச்சு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளது. இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையான சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது.
தேசிய காவல்துறை திணைக்களத்தில் உயர் பதவி முதல் பல்வேறு பதவிகளில் உள்ள அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வருவது தற்போது கம்பலமாகியுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரங்களை அதிகரிப்பதில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்படி காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவு காவல்துறையில் பணியாற்றுகின்ற அதிகாரிகளின் நடத்தைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளவுள்ளது. இந்நிலையில் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரிவிற்கு மேலதிகமாக அதிகாரிகளை நியமித்து புலனாய்வு அமைப்புகளுடன் நேரடி தொடர்பு கொள்ள தேவையான அனுமதியை வழங்க திட்டமிட்டுள்ளது. இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்கள் தொலைபேசி தொடர்புகளை கண்காணிப்பதில் பல காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. காலியின் பல பகுதிகளில் நாளைய தினம் 30 மணி நேர நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனை நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை காலை 8 மணி முதல் நாளை மறுதினம் பிற்பகல் 2 மணி வரையிலான காலப்பகுதியில் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய போபே, போத்தல, அக்மிமன மற்றும் ரத்னம ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் ஆகங்கம பகுதிக்கு குறைந்த அழுத்த நிலைமைகளின் கீழ் நீர் விநியோகம் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்த உள்ளதாக நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 75,657 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த வருடத்தின் குறித்த காலப்பகுதி வரையில் மாத்திரம் 18,0151 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த மாதத்தில் இந்தியாவிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சீனா, பிரித்தானியா, ஜெர்மனி, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான பாஸ்கோர் டோஸ்தானில் வெடிமருந்து தொழிற்சாலையின் ஒரு பகுதி திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் அங்கு பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீயால் குறித்த பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக மாறியிருந்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அதற்குள் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த 3 பெண்கள் உடல் கருகி பலியாகினர். மேலும் 5 பேருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் மீட்புப் படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற நிலையில் குறித்த சம்பவம் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் தமது கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் என்று இலங்கை ரயில்வே ஊழியர்கள் சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று சங்கத்தின் செயலாளர் KDD பிரசாத் தெரிவித்துள்ளார். பணி வெற்றிடங்களுக்கு உரிய ரயில்வே அதிகாரிகளை நியமித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ரயில்வே ஊழியர்கள் சங்க அதிகாரிகள் நேற்று முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.